பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்குச் சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசமாயிருக்கிறது எத்தனை நன்மையும் இன்பமாயிருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே தேவனாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. சிஷ்யர்கள் அன்று அரை கதவை பூட்டிக் கொண்டு இருக்கிற பொழுது தேவன் அவர்கள் மத்தியிலே உள்ளே வந்து சமாதானம் என்றி அதே தேவன் எங்கள் மத்தியிலும் இப்பொழுது வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இந்த 2 வசனத்திலும் பிரதானமாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, பிதாவின் சித்தம் அப்படின்றது. அதாவது காட்ஸ் வில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப கேஷுவலான ஒரு வார்த்தை. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக காட்ஸ் வில், பிதாவின் சித்தம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த டோட்டலுடைய பைபிளுடையதான ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிதாவின் சித்தம் என்பது தான் பிரதானமாக இருக்கிறது. குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம். நமக்கு இந்த பிதாவின் சித்தம் என்பதுதான் பிரதானம். அதாவது நாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிற ஒரு விஷயம். இந்த கடைசி காலம் சொல்ல முடியாது, புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக அல்லது ரொம்ப ஈஸியாக சொல்கிற ஒரு வேர்டு என்னென்னா கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கிருபைன்னா என்னன்றதுல அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருப்பார் அப்படின்னா அது கிருபை கிடையாது. அதற்கு பேர் என்ன கிடையாது? கிருபை கிடையாது. இப்போ உங்கள் பையன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் அமைதியாகவே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவன் மேலே அன்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பொறுப்பில்லாத தகப்பன்னு அர்த்தம். அதுக்கு பேர் பொறுப்பில்லாத தகப்பன். அப்போ நாம் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருந்துகிட்டே இருப்போம், அல்லது பிதாவின் சித்தத்துக்கு அகைன்ஸ்டாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவன் அமைதியாகவே இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் என்ன அர்த்தம்? கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் நம்மை ஏதோ ஒன்றுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிதாவின் சித்தத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே நான் ஒன்று நினைப்பேன், ஒரு ஊழியக்காரன் விசுவாசிக்கு இருக்கட்டும், நம்ம ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய சித்தத்தை தப்பாக செய்யும் பொழுது அல்லது தேவனை விட்டு தூரம் போகும்போது அவனை அடித்து அல்லது அவனை திருப்பி கொண்டு வந்துட்டார்னா அவர் அவன் மேல் கிருபையாக இருக்கிறார்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறது, ஒரு தப்பு பண்ணுறான்னா அவனை ஏதோ ஒரு வகையில் திருத்தி கொண்டாந்துடுறாருல. ஆனால் ஒருத்தன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் சைட்லேயே இல்லைன்னு அர்த்தம். அவனை விட்டுட்டாருன்னு அர்த்தம். இப்போ சவுல் 2வது வருஷம் அவர் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம் அப்படின்னு இருக்கும். அதாவது சவுல் ராஜ்யபாரம் 40 வருஷம். ஃபர்ஸ்ட் இயர் தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் இயரில் சவுல் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை விட்டு ராஜ்யபாரம் போயிடுச்சு அப்படின்ட்டார். அது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவத்திலையும் அதே தான் சொல்லுவார், போயிடுச்சு அப்படிம்பார். ஆனால் அதுக்கப்புறம் சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார். அடுத்த 39 வருஷம் கர்த்தர் சவுலோடு கூட பேசவில்லை. ஆனால் அவருடைய தேசத்துக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவர் ஜனங்களை அவன் நடத்துகிறான். பெலிஸ்தரோட யுத்தம் பண்றான், பெலிஸ்தரை ஜெயிக்கிறான், எல்லாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் அவனை விட்டு போயிட்டார், தூர போயிட்டார்னு பார்க்கிறோம். இதே அபிஷேகம், இதே மாதிரி ஒரு வாழ்க்கை தான் ஊழியத்திலும் நடக்குது. கர்த்தர் இருக்கிறாரா? ஏன்னா அவன் பிதாவின் சித்தத்தை விட்டு போயிட்டான். அந்த இடத்துல அந்த காரியம் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சம்பவம் நடக்கும். அதுலயும் அதே விஷயம் தான் நடக்கும். 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுவும் அதே தான் நடக்கும். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, அமலேக்கியரோட ஒரு சண்டை ஒண்ணு வரும். அந்த அமலேக்கிய ராஜாவை கொல்லாம விட்டுருவாரு. அந்த விஷயம் நடக்கும். அங்கேயும் ஆண்டவர் சொல்லிடுவாரு, இத்தோட இவனை முடிச்சிடும்பாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு ஊழியத்தில் இருப்பாரு. இதுதான் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் ஆனா ஊழியத்தில் இருக்கிறது, அவருடைய தான காரியத்தில் இருக்கிறது. ஆனா போயிட்டே இருக்குது. கர்த்தர் அவனை கண்டிக்கவே இல்லை, ஒன்றும் செய்யல. அதோட அர்த்தம் என்ன? விட்டுட்டாரு, அவ்வளவுதான், இனி இவனை திருத்த முடியாது. ஆனால் சில நேரங்களிலே சில ஊழியர்கள் தவறு செய்யும் போது கர்த்தர் கண்டிக்கிறார், தெரியப்படுத்துறார், அடிக்கிறார். அதனோட அர்த்தம் என்னன்னா அவனை மீண்டும் கொண்டு வர விரும்புகிறார்னு அர்த்தம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் நம்மள அதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியே விட்டுட்டாருன்னா கர்த்தர் கிருபை உள்ளவர். இதுதான் நம்ம ராங் சென்ஸ். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிதாவின் சித்தத்தை செஞ்சா அவருடைய சகோதரரும் தாயும் தகப்பனுமா நம்ம மாறிடுறோம். செய்யாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டோம். அதான் அந்த 2 வசனம் வாசிச்சோம். அப்ப இந்த பிதாவின் சித்தம் அப்படிங்கிறத செஞ்சு முடிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அந்த டாஸ்க் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கும்.
பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கான நேரம் இது. அதுல நாம பிதாவின் சித்தத்தை செய்யாதபடி அதை செஞ்சு முடிச்சாதான் அவருடைய தாயும் சகோதரனுமாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா செய்யலன்னா பரலோகத்துக்கே போக முடியாது அப்படின்ட்டார். இந்த டாஸ்க் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். பிதாவின் சித்தம் என்பது சவுலுக்கு ராஜ்யபாரமாக இருக்கும், தாவீதுக்கு ராஜ்யபாரமா இருக்கும். அதே ஆமோஸுக்கு ஆடு மேய்க்கிறதும் தீர்க்க தரிசனமா சொல்றதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த திட்டத்தில் பிதாவின் சித்தத்தை 100% செய்து முடிக்கணும். இங்கே ஊழியக்காரர்கள் போதகர்களாக இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், ப்ராஃபட்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விசுவாசியாய் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வேலை பிதாவின் சித்தம் நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்களா? நீங்க செய்யாம 20 வருஷம் 30 வருஷம் மினிஸ்ட்ரியில இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் வேணா சொல்லிக்கலாம், நான்லாம் 30 வருஷமா. அது அனுபவம் என்பது வேறு, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது என்பது வேறு. உங்களோட கம்பேர் பண்ணா மினிஸ்ட்ரியில ரொம்ப குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரே ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். 3.5 வருஷம் தான் மினிஸ்ட்ரி, மொத்த மினிஸ்ட்ரி 3.5 வருஷம். ஆனால் இங்கே அனுபவம் என்பது வேறு, பிதாவின் சித்தத்தை செய்வது என்பது வேறு. அப்ப அந்த காட்ஸ் வில்லை யார் வேணாலும் செய்யலாம். ஒரே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஏலி தேவ சித்தத்தை செய்யவில்லை, சாமுவேல் ஏலிவின் சித்தத்தை செய்து முடித்தான். ஒரே ஆசாரிப்பு கூடாரம் தான், ஒரே கூடாரத்துக்குள்ள தான் படுத்திருக்கிறாங்க. அதனால இவன் செஞ்சான், அவன் செய்யல, அவன் செய்த, இவன் செய்வான், அதெல்லாம் கிடையாது. நான் செய்திருக்கிறேனா? அப்ப அந்த பிதாவின் சித்தத்தை செய்வது டாஸ்க் சக்சஸ்ஃபுல். அப்ப இந்த காரியத்தை சொல்லும்போது கர்த்தர் ஒரு சிலரை எனக்கு வேதாகமத்திலிருந்து அவர்கள் செய்த காரியத்தை ஞாபகப்படுத்தினார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நோவா கிட்ட கர்த்தர் கொடுக்கிற டாஸ்க் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேழையை கட்ட சொல்றாரு, கர்த்தரோட ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. இந்த திட்டத்துல நோவா என்ன செய்தாரு, என்ன பண்ணாரு, அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, அந்த இடத்துல இருக்குது. ஆனால் நோவா கிட்ட இருந்த பெரிய விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை அவன் செய்து முடித்தான். அவ்வளவுதான். இதுல நோவாவுடையதான சுய விருப்பு வெறுப்புக்கு எந்த இடமும் கிடையாது. நோவாவுடைய சுய விருப்புக்கு எந்த இடமும் கிடையாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. நோவா கிட்ட சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். இப்ப அந்த வசனத்துல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேழையை கட்ட சொல்றாரு, 3 அடுக்கா கட்ட சொல்றாரு, சாப்பாடு சேர்த்துக்க சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஆனால் உள்ளுக்குள்ள ஜோடாக பேழைகள் உட்பட்டன. ஜோடாக பேழைக்குள் மிருகங்கள் எல்லாம் உட்பட்டன. ஆனா அந்த மிருகத்தை கவனிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிங்க. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. இப்போ நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆனா நோவாவுடைய பேழைக்குள்ள வந்ததுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டாக சுத்தமானதும் சுத்தம் இல்லாததும் உள்ளே வந்தது. இங்கதான் இருக்க பிரச்சனையே. சுத்தமானதை உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு we are ready. ஆனால் சுத்தம் இல்லாததையும் சேர்த்துக் கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இது என்ன கான்செப்டுங்க? இப்ப நீங்க என்ன ஆண்டவரை பண்ண போறீங்க? இந்த பூமியை மொத்தம் அழிக்க போறேன். எதனால் அழிக்க போறீங்க? இந்த பூமியானது கொடுமையினால் சீர்கேடாக நிறைஞ்சிருக்கு. எல்லாமே நான் நன்மையாக கண்டேன், இப்ப எல்லாமே எப்படி ஆயிடுச்சு? அசுத்தமாக எல்லாம் மாறிடுச்சு. சரி ஆண்டவரை, இப்ப என்ன பண்ண போறீங்க? பேழைக்குள்ள எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஜோடு கொண்டாட போறேன். எதெல்லாம் கொண்டாட போறீங்க? சுத்தமானது, சோத்ர ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சுத்தம் இல்லாதது, இது ஏன் ஆண்டவரே இதையே உள்ள கொண்டாடுறீங்க? அதான் அழிக்க போறீங்க. அந்த சுத்தம் இல்லாததையும் சேர்த்து அழிச்சிருந்தானே ஆண்டவரே. சுத்தம் இல்லாத எதுக்கு உள்ள கொண்டாடுறீங்க? கர்த்தருடைய சித்தம் துன்மார்க்கனையும் நீதிமானையும் சேர்த்து காப்பாற்றுவது. துன்மார்க்கனாய் காப்பாற்றுவதல்ல, அந்த துன்மார்க்கனை திருப்பி நீதிமானா மாத்தி ஆண்டவர் கொண்டாடணும். உடனே துன்மார்க்கனை அழிப்பதல்ல. துன்மார்க்கனுக்கு லாஸ்ட் சான்ஸ் வரைக்கும் கொடுக்கிறாரு, கடைசி சான்ஸ். இப்போ ஆகாப்புக்கு சாகர நடக்கிற வரைக்கும் சான்ஸ் கிடைக்குது. ஆகாப்பு வாழ்நாளதான் தப்பு பண்ணிட்டாரு. கர்த்தரே சொல்லிட்டாரு, அவன் சாவான் போய் சொல்றான்ட்டாரு. அந்த அளவுக்கு பயங்கரம். ஆனால் அந்த இடத்துல அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, ஒரு மன்னிப்பு. இவர் என்ன பண்றாரு? எலியாக்க போனோன்னு எலியா கிட்ட போய் சொல்றாரு. சும்மா இருந்த எலியாவை இவர் தான் சொல்வாரு, போய் ஆகாபு கிட்ட சொல்லு, அவன் சாவ போறான் பாரு. எலியா யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்.
எலியா யாரு? வானத்துல இருந்து அக்கினி இறக்குறவர். எலியா யாரு? அவர் சொன்னா எல்லாம் சொன்னபடி நடக்கும். மழை பெய்யுனா பெய்யும், பெய்யாதுன்னா பெய்யாது. சும்மா நாங்க சொன்னோம்னா அப்படியே நடக்கும். அப்படி இருக்கிற எலியாவை கூப்பிட்டு நீ போய் சொல்லு அப்படிம்பாரு. இவரும் போய் கம்பீரமா சொல்லிட்டு வந்தார். ஏன்னா ஆகாப்பு ஏற்கனவே இருக்கு, ஆகாப்பு ஆகாது. போய் சொல்லிட்டாரு, செத்த நீ அப்படின்ட்டாரு. அவன் அந்த பக்கம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அழுது விட்டான். அழுது கண்ணீர் வடிச்சு, ஆண்டவர் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு உடனே இவர் அவனை சொல்லிட்டாரு, ஓகே ரைட்டு விடு, உன்னை மன்னிச்சுட்டேன். இப்ப எலியாவுடைய பிரச்சனை என்ன? எலியாவுடைய ப்ராப்ளம் என்ன? எலியா இப்ப என்ன சொல்லுவான்? ஆண்டவரே ஆகாப்பு சாகலன்றான், மன்னிச்சிட்டீங்களாமே. ஆமா மன்னிச்சுட்டேன், நான் சும்மா தானே இருந்தேன், நீங்க தானே என்ன போக சொன்னீங்க அவங்ககிட்ட. இப்போ இவருடைய நம்முடைய மைண்ட் செட் என்ன? எப்பவுமே நாம ஒண்ணு சொன்னா அது நடக்கணும். ஆனா அது அழிவா இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, சொன்னது நம்ம. ஆண்டவர் நம்ம வழியா சொல்லி இருக்கிறாரு, அது அந்த முடிவு கொடுக்கணும், கொடுத்து ஆகணும். இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? யோனாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இப்ப இவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் நினிவே ஜனங்க அழியங்கன்னு சொல்லு. இவன் சொல்றான், எனக்கு நீங்க செய்ய போறது தெரியும், நீங்க நான் போவேன், நான் சொல்லுவேன், அவனுங்க அழுவானுங்க, நீங்க மன்னிச்சிடுவீங்க, இந்த வம்பு நமக்கு வேண்டாம், நான் போல. ஆஹா நான் கண்டிப்பா செஞ்சிருவேன், நீ போ. அவனை போட்டு மீன் வாய்க்குள்ள போட்டு 3 நாள் படுக்க வச்சு அந்த மீன் கொண்டு வந்து துப்பி, இவன் பார்த்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை போய் செய்ய சொல்றாருன்னா கன்ஃபார்மா என்ன இருக்கும்? அந்த வேலை நடக்கதா போகுதுன்னு போய் சொன்னா அவன் அழுதுட்டா, திருப்பி மன்னிச்சு விட்டாரு. இவன் சொல்றான், நான் அப்பவே சொன்னதானே இது நடக்கும்னு சொன்னா. அவனுக்கு ஒரு கோபம் வருது, அவனுக்கு ஒரு கோபம் வருது. நான் தான் சொன்னேனே போக மாட்டேன்னு. நாம் அத்தனை பேரும் இன்னைக்கு யோனாவுடைய சந்ததி. நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல ஒரு சில புத்தகங்கள் மட்டும்தான் முடிவில்லாமல் இருக்கும். ஒரு சில புத்தகம் முடிவில்லாம, மல்கியாவுக்கு முடிவு இருக்காது, அப்படியே நிக்கும், துண்டா நிக்கும். வண்ணாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம் கேட்டது அப்படின்னு நிக்கும். அது என்ன ஆச்சுன்னே இருக்காது, அந்த இடத்துல ஆமேனே இருக்காது. அதே மாதிரி லூக்கா 15 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இளைய குமாரன் மூத்த குமாரன் சம்பவம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மூத்த குமாரன் உள்ள வந்தானா இல்லையானே இருக்காது, தகப்பன் பேசுனதோட நிக்கும், துண்டா நிக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நிக்கும். கர்த்தர் பேசுவாரு, யோனா மனம் திரும்பினானா இல்லையானே அந்த இடத்துல இருக்காது, யோனா என்ன செஞ்சான்றதே இருக்காது. இன்னைக்கு நாம அத்தனை பேருமே பிதாவின் சித்தத்தை என்னன்னு தெரியாத ஒரு குரூப், மினிஸ்ட்ரி பண்ற குரூப். பிதாவின் சித்தம் என்ன? ஆகாப் சாக வேண்டும் என்பதல்ல, ஆகாப் மீட்கப்பட வேண்டும் என்பது. தேவனுடைய திட்டம் என்ன? நினிவே அழிய வேண்டும் என்பதல்ல, நினிவே காப்பாற்றப்பட வேண்டும் என்பது. ஒரு சிலருக்கு இப்படி சொன்னாதான் அது நடக்கும்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, யோனாவுக்கு வருத்தம், நான் சொன்னது செய்யலன்னு. இப்படி யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம வியூல யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்னது நடக்கல, யோனா சொன்னது நடக்கலங்கிறது அவன் பிரச்சனை, அன்னியோட முடிஞ்சிடும். கர்த்தர் சொன்னது நடக்கலையே, அப்ப கர்த்தருக்கு தானே உண்மையில என்ன வரணும்? மனசுல ஒரு வரல, நான் சொன்னா அது நடக்கும், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பேனோ, என் வாயின் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை, வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. நினிவேக்கு நடக்கலையே, நீங்க சொன்னது நினிவேக்கு நடக்கலையே. இந்த கொஸ்டின் அவனோட போக்கி வருமா வராது? அவரை பார்த்து அவரே அதை பத்தி அவர் கவலைப்படல, அவரே அதை பத்தி யோசிக்கல. அவர் உடனே சொல்லிட்டாரு, சரி ஜனங்களை மன்னிச்சிரு. அப்போ பிதாவின் சித்தம் என்ன? ஒருத்தனை அழிவதல்ல, ஒருத்தனை மீட்பது. இத புரிஞ்சு செயல்படணும். இந்த புரிதல் யாருக்கு இருந்துச்சு? எலியாவுக்கு இருந்துச்சு. இவர் போய் எலியா கிட்ட சொல்லுவாரு, ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவங்கிட்ட போய் சொல்றாரு. ஏன்னா இந்த பையன் வருத்தப்படுவான், என்னடா நம்ம சொன்னோம் இவர் மன்னிச்சு விட்டாருன்னு. உடனே அவங்கிட்ட அவனை கூல் பண்றாரு. ஆக்சுவலா அதான் அவனை காம்ப்ரமைஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, அது அவன் காலத்துல நடக்காது, அவன் பையன் காலத்துல நான் செஞ்சிடுறேங்கிறாரு. ஆக்சுவலா இவர் தான் அதுக்கு ரொம்ப யோசிக்கணும், நம்ம சொன்னோமே இப்படி அப்படின்னு. ஆனா அவர் என்ன யோசிக்கிறார்னா, எலியா என்ன யோசிப்பான்? இப்படி சொல்லிட்டு வந்த விஷயம் நடக்கலையே. எலியா சொல்லி நடக்காத ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். அது அப்ப நடக்கல, பின்னாடி நடந்துச்சு, அது நமக்கு தெரியாது. ஆனா அப்ப நடக்கல. அப்ப யோசிச்சு பாருங்க, பிதாவின் சித்தம் என்பது என்னன்றது புரிஞ்சு செய்யற ஊழியக்காரன் ஒருத்தன் வேணும். யோனாவுக்கு அது புரியல, யோனாவுக்கு அது தெரியல. எனக்கு ஆண்டவர் எதுக்குடா நான் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை, நான் ஏன் உன்னை யூஸ் பண்றேன், போய் ஏன் சொல்றேன்? நீ சொன்னதெல்லாம் நடக்கணும்ன்றதுக்காக அல்ல, நான் நினைச்சது அங்க நடக்கணும், அதுக்குதான் உன்னை யூஸ் பண்றேன்.
இதுதான் ஊழியத்துல கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துறது. இப்ப நோவாவுக்கு என்ன உள்ள சுத்தமானது வருது, ஓகே ஆண்டவரே, இந்த சுத்தம் இல்லாத எதுக்கு கூட்டு வந்தீங்க, எதுக்கு உள்ள சேர்க்கிறீங்க, அது இந்த சுத்தமானதையும் கெடுத்துறாதா, திருப்பி பேழையும் அதே மாதிரி ஆயிடாதா? அதை நோவா யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஆண்டவர் உள்ள சுத்தம் இல்லாத கொண்டு வராரு, அவர் கொண்டு வராருன்னா ஒரு ரீசன் இருக்கும், அதை உள்ள அனுமதி. இன்னைக்கு உங்க ஊழியத்துல சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது அது உங்களுக்கு பிரியமில்லாததாக இருக்கும், அது உங்களுக்கு விருப்பமில்லாததாக இருக்கும். ஏன் உங்கள் பார்வைக்கு அது அசுத்தமானதாய் கூட இருக்கும், அவர் பார்வைக்கு அது திட்டமாக இருக்கிறது. அவர் சேர்த்து கொண்டதை தள்ளுவதற்கு நீங்களும் நானும் யார்? அவர் வேண்டும் என்று சொல்வதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நீங்களும் நானும் யார்? மினிஸ்ட்ரி உங்க சித்தப்படி ஏன் சித்தப்படி செய்யறது அல்ல, மினிஸ்ட்ரி கர்த்தர் சித்தப்படி செய்வது. கர்த்தர் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டார்னா வேணான்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் யாரு? இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப பாருங்க, சாலமோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, சாலமோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு ராஜாவாக. இது யாருக்கு பிடிக்கல? யோவாபுக்கு பிடிக்கல. யோவாபுக்கு அது பிடிக்கவே இல்லை. இப்ப யோவாபு என்ன செய்யறான்? நான் போய் அத்தோனியாவை ராஜாவை அபிஷேகம் பண்றேன். இப்ப யோவாபுக்கு ஏன் சாலமோனை ஏற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? சாலமோனுடைய அம்மா யாருன்னு யாருக்கு தெரியும்? யோவாபுக்கு தெரியும். இந்த அம்மாவுக்காக தாவீது என்ன பண்ணாங்கிறது யாருக்கு தெரியும்? யோவாபுக்கு தெரியும். இதே இந்த தாவீதுக்கு முன்னாடி உரியா இருந்தான், அவனை இந்த தாவீது என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். இந்த அம்மா இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த அம்மா வர்றதுக்கே நான் தான் காரணம். அந்த அம்மா பையன் எனக்கு ராஜாவா? புரியுதா உங்களுக்கு? அந்த அம்மா பையன் எனக்கு ராஜாவா? தாவீதுக்கு அப்புறம் ராஜா தாவீது சமர்ல வரணும், அதை நான் ஒத்துக்கிறேன். அது அப்சலோமா இருந்தா கூட பரவாயில்ல, அத்தோனியாவா இருந்தாலும் பரவாயில்ல, சாலமோனா இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய உதவி ஊழியர்கள் விசுவாசிகளுடையதான எண்ணம். என்ன எண்ணம் இருக்குது? இவங்க வியூல அவன் கெட்டவன், இவங்க வியூல அவன் தள்ளப்பட்டவன், இவங்க வியூல அவன் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள முடியாதவன், ஒரு படிப்பறிவு இல்ல, ஒண்ணும் இல்ல. அவன் போய் பாஸ்டரா, அவன் போய் இந்த போஸ்டிங்கா, அவனை போய் இவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகாதென்று தள்ளின கல்லே அவருக்கு மூளை கல்லாயிற்று. அவர் அவனை பார்த்த விதம் வேறையா? நீ அவங்க அம்மா பத்சேபால பார்த்திருப்ப, ஆனா அவர் அவங்க அப்பா தாவீத பார்க்கிறாரு. அவர் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். உன் பார்க்கிற வியூவும் நீங்க பார்க்கிற வியூவும் உங்களுடைய திட்டமும் அவர் திட்டம் அல்ல. அவருடைய திட்டம் என்பது வேறு, ஹெவன்லி பிளான். அவன் சாலமோன் தேவ திட்டத்துல இருக்கிறான், அவனை வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அப்ப சுத்தமானது அசுத்தமானதுன்னு ஒண்ணு, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த சுத்தமானதை மட்டும் தான் ஏத்துப்பேன்னா கர்த்தர் நோவாக்காக திட்டத்தை மாத்த மாட்டாரு, திட்டத்துக்காக நோவாவை மாத்திடுவார். ஏன்னா கர்த்தருக்கு 1000 நோவா கிடைக்கும், ஆனா ஒரு திட்டம் தான் அவர்கிட்ட இருக்கிறது. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்ய சொன்னா அவங்க நடுவுல அவங்க உள்ள கலப்பாங்க. சுத்தம் இல்லாததெல்லாம் ஏத்துக்க முடியாது ஆண்டவரே, அதெல்லாம் இவங்க போய் இந்த இடத்துலயா, இவங்களையா, எந்த மொழிக்காரனா இருந்தா, எந்த ஊருக்காரனா இருந்தா, எந்த ஜாதிக்காரனா இருந்தா, தேவனுடைய பார்வையில அவரை ரத்தத்தால் கழுவப்பட்ட அதெல்லாம் விட்டுருங்க. அதையெல்லாம் தாண்டி அவருடைய திட்டத்துக்குள்ள அவன் இருக்கிறான். காட்ஸ் பிளான் குள்ள இருக்கிறவனை தள்ளுறதுக்கு நீங்களும் நானும் யார்? யூ மஸ்ட் அக்செப்ட். அந்த தேவ திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நீ திட்டத்தில் இருப்பாய், இல்லை என்றால் உன்னை திட்டத்தை விட்டு கர்த்தர் தூக்குவார். கர்த்தருக்கு அவர் திட்டம் தான் இம்பார்ட்டன்ட். அது நோவாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. பார்த்தாரு, அவர் யார வேணாலும் உள்ள கூட்டு வரட்டும், எனக்கு என்ன. பேழை கட்ட சொன்னது அவரு, உலகம் அழியும் சொன்னது அவரு, பிரசங்கம் பண்ண சொன்னது அவரு. நீங்களும் நானும் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணுவோமா? ஒரு நடக்காத 99 வருஷம் நடக்காத ஒரு விஷயத்த பண்ணுவோமா? மனுஷன் சலிக்காம பண்றாப்புல. ஜலப்பிரளயம் வரப்போகிறது, உலகம் அழிய போகிறது. அத்தனை பேரும் சொல்லியிருப்பான், இந்த ஆளுக்கு ஒரு வேலையில தெரியுமா, இந்த கிழமை இருக்கானே, அவன் ஒரு கிழமை தான் 600 வயசு ஆகி போச்சு, கிழமை இருக்கானே, எனக்கு தெரிஞ்சதுல இருந்து உலகம் அழியுது உலகம் அழியுது உலகம் அழியுதுங்கிறான். நீங்க பாருங்க, அத்தனை பேர் பில்டிங் கட்டிட்டான், காயின் கோட்டை கட்டிட்டான், எல்லாம் பாருங்க பலவான்கள் பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்கான். நோவின் காலத்துல எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? பலவான்கள், ராட்சதர், ஜெயின்ஸ் எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய ஜெயின்ஸ், டெக்னாலஜி ஜெயின்ஸ், எக்கனாமிக் ஜெயின்ஸ், பிசினஸ் ஜெயின்ஸ், படிப்புல ஜெயின்ஸ், எல்லா ஜெயின்ஸா இருக்க, பயங்கரமா இருக்க. இந்த ஆளு சம்பந்தமே இல்லாம உலகம் அழிய போகிறது, பேழைக்குள்ள வந்தால் தப்பிச்சுப்போம். 100 வருஷமா கத்துறான்.
அவன் ஃபெட்டப்பே ஆகல, அவன் சோர்ந்தே போகல. வசனம் சொல்லுது, ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் சொல்லிட்டே இரு நீ. அதுதான் பிதாவின் சித்தத்தை 100% செய்வது. நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். என் பிதாவின் சித்தம் என்னவோ இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், உள்ள வரணுமா வரணும். இவனை சேர்த்துக்கணுமா சேர்த்துட்டு போறேன், இவனை போறேன்னா அனுப்பிச்சு விட்டுரு. ஒருத்தன் போறேன்றானா போயிட்டு வாப்பா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்ப நம்ம கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம், கர்த்தர் அனுப்புறவனை பிடிச்சி வச்சுப்போம், கர்த்தர் அனுப்புறவனை வச்சுக்கோன்றவனை வேணான்றுவோம். இப்ப நம்ம கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம், லோத்து அனுப்பு அப்படின்னா, லோத்து சொல்றீங்க? லோத்து யார் தெரியுமா? எங்க அண்ணன் பையன். அவன் யார் தெரியுமா? நான் புறப்படும் போது மெசபொத்தேமியா தேசத்துல இருந்து என் கூடவே வந்தவன். லோத்து யார் தெரியுமா? கானான் வரைக்கும் ஆரான்ல இருந்து என் கூடவே வந்தவன். ஒண்ணு மண்ணா வாழ்ந்தோம். அவனும் பாருங்க எவ்வளவு பெரிய பரிவாரம். லோத்தை அனுப்ப சொல்றீங்க? லோத்தை அனுப்புனாதான் மகனே நீ வாழ முடியும். என் திட்டம் லோத்துவை அனுப்புவது. அப்ப லோத்தை எப்ப சேர்த்துப்பேன், எப்ப சேர்த்துக்கணும் எனக்கு தெரியும். 10 தலைமுறை கழிச்சு ரூத்து வழியா லோத்துவ சந்ததி நான் சேர்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் வேலை அனுப்புனா அனுப்பு. அனுப்ப மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ இத்தனை வருஷம் இருந்த இவனை எப்படி அனுப்புறது? நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். இப்ப என்ன தெரியுமா? ஒன்னே ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். நல்லா கர்த்தருடைய கிருபை தான். அதுவும் தயவு தான். அனுப்புனா இப்ப அனுப்புறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கேன். யாரையாவது கர்த்தர் அனுப்புனா இமிடியேட்டா அனுப்ப நான் ரெடியா இருக்கேன். என்கிட்ட வந்து நான் போறேன் அப்படின்னா போயிட்டு வாங்க, ஏனே கேட்கறது இல்லை. இப்ப ஏனே நான் என்ன செய்யறது இல்ல, கேட்கறதே இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, ஏன் கேட்கணும்? கர்த்தர் ஒருத்தனை அனுப்புறாரு, ஓகே போயிட்டு வா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சோத்திரம். ஜோம் பண்ணுங்கன்னா ஜோம் பண்ணி அனுப்புவேன். ஜோம் பண்ணாம அவனே போறானா போயிட்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் கர்த்தர் ஒருத்தர் அனுப்புறாரு நம்ம கிட்ட, இவனை வச்சுக்கோன்றாரு. அவன் என்ன குவாலிஃபிகேஷன், உனக்கு என்னப்பா தெரியும், பாட தெரியுமா, ஆட தெரியுமா, நீ அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. அவனை கூப்பிட்டுருக்காருன்னா அவனை உருவாக்கத்துக்கு தான் அமைச்சிருக்கிறாரு. நான் எப்பவுமே வச்சிருக்கிறேன், ஒருத்தனை நம்ம கிட்ட அனுப்புறாருன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கும். அவன் நம்ம கிட்ட உருவாக்கணும், இல்ல நாம அவங்கிட்ட உருவாயிரணும். ஏதோ ஒண்ணு இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். ஒண்ணு அவன் நம்ம கிட்ட இருந்து உருவாகணும், இல்ல நம்ம அவங்கிட்ட இருந்து உருவாயிடுவோம். நம்ம கிட்ட இருக்கிறதுலயே மோசமான ஒருத்தனை அனுப்பிச்சு விட்டுருவாரு. அவன் யாருன்னா நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அனுப்பின ஆளு. நம்ம சும்மாவே கோவப்படுவோம்ல, அவன் நம்மளை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பான். கடைசியில் நம்ம திரும்பி மனம் திரும்பி அமைதியான பிறகு அவன் திருந்திடுவான். ஆண்டவர் சொல்லுவாரு, அவனை ஏன் உனக்கு அனுப்பணும் தெரியுமா? ஏன் ஆண்டவரை, அவனை திருத்தது நான் தான் ஈஸியா திருத்திருப்பேன், ஒன்னதான் என்னால திருத்த முடியல, அதனாலதான் அவனை அனுப்பி வச்சேன். அவனே சொல்லுவான், நான் வரும்போது நீங்க ரொம்ப கோவக்காரரா இருந்தீங்க பாஸ்டர், இப்ப ரொம்ப அன்பாயிட்டீங்க, நீ தான்டா என்ன திருத்தி இருக்க, அதுக்குதான் ஆண்டவர் உன்னை அனுப்பி வச்சாரு என்ன. நான் எப்பவுமே சொல்லுவேன், வீட்டுல அம்மா கிட்ட திருந்தாதவன் கன்ஃபார்மா மனைவி கிட்ட திருந்திருவான். அதுக்குதான் ஆண்டவர் மனைவியை கொடுக்குறாரு. புரியுதா? ஒன்னு ஆண்டவர் நம்ம ஒன்னு அனுப்புறாருன்னா எதுக்கு அனுப்புறாருன்னா, ஒண்ணு அது நம்ம கிட்ட திருந்துறோம், இல்ல நாம அதுகிட்ட திருந்துறோம். அப்ப ஒருத்தன் ஆண்டவர் நம்ம கிட்ட அனுப்புறாரு, நம்மளை திருத்தத்துக்கு அனுப்புறாரு. அவனை வேணான்னு சொல்றதுக்கு நீங்களாம் யாரு இல்லையா? அப்ப கர்த்தர் அந்த சித்தத்தை எதுக்கு அனுப்புறாரு, எதை காரியம், அதை எல்லாத்தையும் நாம கிரகிக்கணும். முதல்ல we want to accept. அதுதான் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அல்லேலூயா.